இயேசுவின் இடத்தில் விசுவாசமாக இருக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமே. உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா? உங்க தாகத்தை தீர்த்தது மட்டுமல்ல, அநேகருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நதியவே ஓட வைக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சுட்டீங்கன்னா, நீங்க உங்க தாகத்தை ஆண்டவர் தீர்த்தது மட்டுமல்ல, உங்க பசியை தீர்த்தது மட்டுமல்ல, இன்னைக்கு அநேக ஆயிரங்களுடைய பசியை தீர்க்க, தாகத்தை தீர்க்க உங்களிலிருந்து நதியை புறப்பட வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோவான் 7:38 வாசிக்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, படித்தவனோ படியாதவனோ ஏழையோ பணக்காரனோ, எந்த மொழி பேசினாலும் எந்த தேசத்தை சேர்ந்தாலும் சரி, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நதியே புறப்பட்டு ஓடுகிறது. நதி புறப்பட்டு ஓடுகிறதா? அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தல் வாசிக்க முடியும். ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். இப்ப சுத்தமான ஜீவ நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதி சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற நதி ஆண்டு எங்க புறப்பட வைக்கிறாரு? உங்க உள்ளத்திலிருந்து புறப்பட வைக்க. எத்தனை மகிமை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளவு மகிமை. அவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த நதியை உள்ளத்துல வச்சு உள்ளத்திலிருந்து புறப்பட வைக்கிறார். இதுக்கு சொன்னார், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் மூலமாக பிறர் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட, தீர்க்கப்பட வேண்டும். ஆமென். இது புரிந்து கொள்ளணும். எவ்வளவு மகிமையான செயல்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசிக்கிறதால செய்திருக்கிறார் என்பதை அதை புரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு விளங்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜீவ தண்ணீர் நதிகள்னா அவ்வளவு லேஸ் கிடையாதுங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எங்கெல்லாம் போகுதோ அங்க ஜீவராசிகள் எல்லாம் யாவும் பிழைக்குமா? ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நதி போகிற இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எசேக்கியேல் 47:9 நான் வாசிக்கிறேன். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும்